இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுகவை பாஜக சேர்க்க நினைக்கிறதா, உடைக்க நினைக்கிறதா, எடப்பாடி திட்டம் என்ன, இதை பற்றி பேசுவதற்காக தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் திரு பழ கருப்பையா நம்முடன் நினைக்கிறார். வணக்கம் திரு பழ கருப்பையா. பாஜக அதிமுகவை சேர்க்க நினைக்குதா, உடைக்க நினைக்குதா? பாஜக உடைக்கத்தான் நினைக்கும். உடைத்தவரையிலும் அதற்கு மிச்சம் அதனுடைய தலைமையை ஊன்றிக்கொள்ள முடியும் என்று நினைக்கும். ஆகவே எந்த ஒரு வலிமையான கட்சியும் தொடர்ந்து வலிமையாக இருக்குமானால் பிஜேபி உள்ளே நுழைய முடியாது. 4வது 5வது இடத்தில் இருந்தவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை போட்டு சிதைத்து பிறகு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டால் தான் இந்த இடத்திற்கு வந்துவிட முடியும் என்று இவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இவர்களுடைய கோதுமை தமிழ்நாட்டில் விளையாது என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் உடைச்சு என்ன லாபம்? சேர்த்து வச்சா இவர்கள் என்றைக்கு 4வது இடத்தில் இருக்க வேண்டியதுதான். உடைத்தால்தான் பிஜேபிக்கு நன்மை. மாற்று அரசியல் சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டில் அது நடக்குமா? மராத்தியத்தில் நடக்கும், ஒரிசாவில் நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அது நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அதற்காகவே அதிமுக பலப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இப்படி பலப்படும் என்ன செய்தார்கள் இவர்கள்? உடைப்பதற்காக தேர்ந்தெடுத்து கொண்ட மனிதர்கள் எல்லாம் அதெல்லாம் உத்தரத்திற்கு ஆகின்றவர்கள் இல்லை. ஒதிய மரங்களெல்லாம் உத்தரத்திற்கு ஆகாது, தேக்குத்தான் உத்தரத்துக்கு ஆகும். அதனாலே செங்கோட்டையனை பிடித்து கொண்டு வந்தார்கள். சரி, எடப்பாடி போய் பேசிவிட்டு வந்ததிலேயே எல்லாரும் சொன்னார்கள் எடப்பாடி அவ்வளோதான். ஸ்டாலின்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக அறிவித்தார் எடப்பாடி டெல்லிக்கு போயிருக்கிறார் என்று. டெல்லிக்கு போய்விட்டு பத்திரமாக சேதாரம் இல்லாமல் திரும்பி வந்து விட்டார் எடப்பாடி. அவர் வைத்த நிபந்தனைகளுக்கு பிறகு அவர்கள் புதிய செங்கோட்டையனை தேட வேண்டியது இருந்தது என்று சொன்னால் எடப்பாடி எதிலும் சிக்கிக்கொள்ளவில்லை, தன்னுடைய நிலைப்பாட்டில் சரியாக நின்றிருக்கிறார் என்பதுதான் பொருள். இல்லாவிட்டால் எடப்பாடி ஒத்து வந்து விட்டார், பிறகு கூட்டணி சேர்ந்து விட்டோம், பிறகு 26 எங்களுக்கு பாதி உனக்கு பாதி என்பதெல்லாம் இவர்கள் ஊகமாக வெளியிட்ட செய்திகளே தவிர அதெல்லாம் ஒன்றும் இவர்களுக்கெல்லாம் பாதியை கொடுப்பதற்கு பதிலாக இது அதிமுக தற்கொலையை செய்து கொள்ளலாம். ஆனால் நிறைய இடங்கள் எடப்பாடி உறுதியாக நின்றாங்கிறீங்க. நீங்கள் செங்கோட்டையனை அவர்கள் அழைத்து பேசினார், அது செங்கோட்டையனை அழைத்து பேச வேண்டியதற்கான காரணமே எடப்பாடி எங்கே ஒத்து வரவில்லை என்பதுதான். அதுவரையிலும் இவர்கள் அழைத்து பேசவில்லை. என்ன விஷயத்தை ஒத்து வந்திருக்க மாட்டார்? இல்லை, கூட இடம் கேட்டிருப்பார்கள். நாங்கள் உங்களோடு சேர்ந்து கூட்டணி அரசாங்கம் அமைப்போம் என்று சொல்லியிருப்பார்கள். அதெல்லாம் நம்ம 2 பேரும் வேறு ஜாதி, ஆகவே நீ என்னோடு சேர்ந்து கூட்டணி அமைக்க முடியாது என்று அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்க மாட்டாரே தவிர அந்த கருத்தை சொல்லியிருப்பார். அதனுடைய விளைவாக அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும்பான்மையில் தான் ஆட்சி அமைக்கும், உங்களுக்குரிய இடங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்படும் என்று சொல்லியிருப்பார். ஆகவே இவர்களுக்குரிய இடம் என்ன என்று இவர்களுக்கு புலப்படுத்தப்பட்டிருக்கும். இன்னொன்று, ஓபிஎஸ் தினகரனையெல்லாம் சேர்த்துக்கொள்ள சொல்லியிருப்பார். அவர்களெல்லாம் சேர்த்துக்கொள்ள முடியாது, அவர்களெல்லாம் தாமரைக்கு உரியவர்கள், தாமரையிலேயே நிற்கட்டும் என்று சொல்லியிருப்பார். நான் அவர்களை உள்ளே வரக்கூடாது என்று சொல்லவில்லை. பேசாமல் அவர்களுக்கு நிறைய இடம், சும்மா தினந்தோறும் இணைக்கிறோம் என்றால் நான் ஒத்த மனிதன் சேர்வதற்கெல்லாம் இணைப்பு என்று பொருள் இல்லை. எல்லோரும் கூட்டமாக வந்து சேர்ந்தால்தான் இணைப்பு. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையிலும் ஓபிஎஸ் அதிமுக ஒன்று சேர வேண்டும் என்று சொல்வதனுடைய பொருள் இவரும் இவருடைய நிழலும் தானே. எங்கே பெரிய கூட்டம் வைத்திருக்கிறார் இவர் வந்து ஒன்று சேருவதற்கு? பெரிய கூட்டம் இருந்தால் அவர்களே விரும்புவார்களே இந்த பலத்தை பெறுவோம் என்று. அதே மாதிரி தினகரன் எந்த கூட்டத்தை வைத்திருக்கிறார்? தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய ஜாதி எனக்கு தான் ஓட்டு போடும் என்று சொன்னாரே, ஒரு ஜாதியும் ஓட்டு போடவில்லையே. அவரால் ஒரு எம்பி தேர்தலில் கூட்டணியின் தயவிலே, பிஜேபியினுடைய தயவிலே வெற்றி பெற முடியவில்லையே. அவர் ஆர்கே நகரிலே ஒரு ஆளாக நின்று ஒரு இடத்தால் சுயேட்சையாக வெற்றி பெற்றவர். அதற்கு பிறகு இப்பொழுது வெற்றி பெறவே முடியவில்லையே. ஆகவே இந்த தினகரன் கட்சி, ஓபிஎஸ், இந்த வரிசைக்கு இப்பொழுது எடப்பாடி வந்திருக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு யார் அந்த மனிதன், டாஸ்மார்க்கில் ஊழல் செய்த அந்த மனிதன் யார் என்பது இவர்களுடைய கேள்வி, எடப்பாடியினுடைய கேள்வி. ஏனென்றால் ஒரு வெகுகாலம் சிறையில் இருந்து விட்டு வெளியே வந்தும் புத்தி இல்லாமல் அதே துறையை ஸ்டாலின் கொடுத்து இந்த மாட்டை கறப்பதற்கு உன்னை தவிர வேறு எவனுக்கும் தகுதி போதாது என்று சொல்லி அந்த டாஸ்மார்க் மாட்டை அதே செந்தில் பாலாஜியிடம் கொடுத்தார். அவர் முன்பெல்லாம் இருந்ததற்கு மேலாக முன்பெல்லாம் அதிலே ஒரு பகுதியை அடிப்பார். அந்த சாராய உற்பத்தி செய்கிறவர்களிடம் கமிஷனாக ஒரு பகுதியை பெறுவார். இப்பொழுது உற்பத்தி செய்யப்படுகின்ற பாட்டில்களே தனியாக பாட்டிலுக்கு 10 ரூபா வைத்தது மட்டுமல்லாமல் அந்த சரக்குகளை டாஸ்மார்க்கு போகாமல்
நம்முடைய டாஸ்மாக் கடைகளிலே வந்து விற்கப்பட்டது. ஆக 2 வியாபாரம் நடக்கிறது. அது ஸ்டாலினுக்காக செந்தில் பாலாஜி செய்கிற வரி கட்டாத வியாபாரம். உலகத்திலே அரசாங்கத்தை ஏமாற்றியதாக நான் இப்பொழுதுதான் கேள்விப்படுகிறேன். இது எடப்பாடி இதில் என்ன உயர்ந்து நிற்கிறார்னு சொல்கிறீங்க? இல்லை, அவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த மனிதன் யார்? அதாவது அரசாங்கத்தை வரி ஏய்ப்பு செய்கின்ற அந்த மனிதன் யார்? பாட்டிலுக்கு 10 ரூபாய் வைத்து விற்கிற அந்த மனிதன் யார்? அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாயை இருகூறாக உடைத்த அரசாங்கமே தப்பான வழியில் அந்த வருவாயை பெறுகிறது என்பதனாலே மூட வேண்டும் என்று சொல்கிறோம். ஒன்று, அந்த கெட்ட வருவாயில் பாதியை இவர்கள் பங்கு பிரித்து கொண்டு போவதற்கு வழியாக இவர்கள் டாஸ்மார்க்கில் இவ்வளவு ஊழல் செய்கிறார்கள் என்ற போது அந்த மனிதன் யார்? டாஸ்மார்க்கை வரி கட்டாமல், அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல், தனி மனிதனாக இல்லாமல் ஒரு நிறுவனமாக வரி ஏய்ப்பு செய்கின்றவர் செந்தில் பாலாஜி என்பதை அவர் அந்த மனிதன் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் கட்சிக்குள்ள என்ன லாபம் அவருக்கு? அது செங்கோட்டை அதில் தனித்து தானே நிற்கிறார், கட்சியோடு சேர்ந்து இல்லை. இல்லை, கட்சியோடு சேர்ந்து இல்லையே. அந்த மனிதன் யார் என்று கேட்கிற போது டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து இந்த அரசாங்கத்திற்கு எதிராக வெளிநடப்பு செய்கின்ற போது செங்கோட்டையன் வெளியே வர வேண்டுமா இல்லையா? எடப்பாடி முன்பக்கத்து வழியாக வருகிறார், பின்பக்கத்து வழியாக போ, இன்னொரு கதவு இருக்கிறது போ, 3-4 கதவுகள் இருக்கின்றன. பிளவு உறுதியாயிருச்சா? செங்கோட்டையன் எடப்பாடி பிளவு உறுதியாயிருச்சு. பிளவு இதில் உறுதியாகிவிட்டது என்று எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் இவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்சி எடுக்கின்ற முடிவுக்கு மாறாக ஒரு தனி மனிதனாக அரசாங்கத்திற்கு இசைவாக அவர் உட்கார்ந்து கொண்டிருப்பார். ஆனால் இவர் பிளவுபட்டு விட்டார் என்பதுதான் பொருள். பின்னால் இருக்காங்களா அதிமுககாரங்க? எடப்பாடி பின்னால் இருக்கிற மாதிரி செங்கோட்டையன் பின்னால் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? எங்கே இருக்காங்க? அவருடைய நிழல் இருக்கிறது. ஒரு எம்எல்ஏ அவர் பின்னாடி இல்லையே. 4 எம்எல்ஏ அவர் பின்னால் எடப்பாடி போனார். அவருடைய எம்எல்ஏக்களே ஒரு 4 பேர் செங்கோட்டையனோடு சேர்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தால் இது எனக்கு புரியும். இந்த ஓபிஎஸ்ஸு கூட 2 எம்எல்ஏ கூட இருந்தார்கள். அது அவர் யார்? இந்த இவர் மனோஜ் பாண்டியன் 1-2 பேர் கூட இருந்தார்கள். அந்த ஆளும் இல்லையே செங்கோட்டையனுக்கு. ஆனால் செங்கோட்டையனுடைய செயல்பாடுகளுக்கு கட்சியில் மூத்த தலைவர்கள் ஆதரவு கொடுக்குறாங்கல்ல? எனக்கு தெரியவில்லை. அதிமுகவை எடப்பாடியிடமிருந்து வலிமையான சின்னம்மாவால், சசிகலாவால் பிரிக்க முடியவில்லை, ஓபிஎஸ்ஸால் பிரிக்க முடியவில்லை, தினகரனால் பிரிக்க முடியவில்லை. இனிமேல் இவர்களில் யாரும் இவர்கள் செய்யாதே செங்கோட்டையன் செய்து விடுவார் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. பாஜகவில் பிரிக்க முடியுமா? பாஜகவினுடைய ஏவுகணை தானே நம்முடைய செங்கோட்டையன். செங்கோட்டையை பிரிக்க நினைக்கலையே, பிளக்க நினைக்கலையே, கட்சி ஒன்றுபடணும் அப்படிங்கிறதுக்காக தானே போறாரு. ஒன்றாக இருக்கிறவரை என்ன ஒன்றுபடுத்துகிறீர்கள்? பிளந்து நீங்கள் அவரை பயமுறுத்தி பிறகு ஒன்றுபடுத்த வேண்டும். இப்பொழுது செங்கோட்டையனை அவர்கள் ஏன் தனியாக கையில் எடுக்கிறார்கள் என்றால், எடப்பாடி ஒத்து வர மாட்டேன் என்கிறார். எடப்பாடி அதிமுகவுக்கு தனி ஆட்சி வேண்டும் என்கிறார். நாங்கள் அம்மாவை போல, எம்ஜிஆரை போல தனி ஆட்சி தான் நடத்துவோம், உன்னோடு பங்கு சேர்ந்து கொள்ள மாட்டோம் என்கிறார். உனக்குரிய இடம் ஒரு 30-40 அந்த இடத்தை வாங்கி கொண்டு உட்கார்ந்து கொள். ஓபிஎஸ் தினகரனை எல்லாம் உன் கட்சியில் தாமரை சின்னத்தில் நிறுத்திக்கொள். செங்கோட்டையன் வந்தால் செங்கோட்டையனை நிறுத்திக்கொள் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடை தவிர அவர் அசையவில்லையே. எனக்கு என்றைக்கு அமித்ஷாவை போய் பார்த்து விட்டு வந்தாரோ அன்றைக்கே இவர் பலவீனமுற்று திரும்பி இருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் எடப்பாடி வந்ததற்கு பிறகு புதிதாக செங்கோட்டையனை அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்றால் எடப்பாடி அந்த கூண்டுக்குள் மாட்டவில்லை என்பது பொருள். ஆகவே எடப்பாடி இவ்வளவு கட்டத்திலும் தனித்து நிற்கிறார். இந்த செங்கோட்டையனை தனியாக வைத்து உடைக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள். செங்கோட்டையன் நிழலும் சேர்ந்து வந்து இந்த கட்சியை உடைக்க முடியாது. ஆனால் செங்கோட்டையன் அமித்ஷாவை பார்க்குறாரு, நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு, பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதான். பிறகு அவர்களெல்லாம் வெளியே உட்கார அப்புறம் பார்த்துக்கொள்வோம். என்னையா உன் பின்னாடி யாரும் வருவார் என்று நினைத்தேன், உன் நிழல் மட்டும்தான் வருகிறது, உன்னால் பயனில்லை என்று சொல்லிவிட்டு அவரை விட்டுவிட்டு வேற ஒரு ஆளை பிடிப்பார்கள். நான் சொல்லுவேங்க, செங்கோட்டையனை பிடித்தாலும் சரி, வேலுமணியை பிடித்தாலும் சரி, யாரை பிடித்தாலும் சரி, இப்பொழுது எனக்கு பிடிபடுகிறது இந்த எடப்பாடி வலிமையாக இருக்கிறார் என்று. ஏனென்றால் பாருங்கள், அமித்ஷாவை போய் பார்க்கிறார், திரும்பி வருகிறார், நாங்கள் ஒன்றும் கூட்டணியை பற்றி பேசவில்லை என்று சொல்கிறார். அவர்கள் தான் கூட்டணி அரசாங்கம் ஏற்படும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அது அந்த முடிவு எடுக்கப்படவில்லை என்பதனுடைய அடிப்படை தான் செங்கோட்டையனை அவர்கள் தனித்து பிரித்து இப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருப்பது. எடப்பாடி சரியாக இருந்தால் செங்கோட்டையனுடைய உருவாக்கம் தேவையில்லை. சரியா? இதற்கு அப்புறம் இந்த வக்ஃபுவுக்கு எதிராக வாக்களிக்கிறார் தம்பித்துரை பாராளுமன்றத்தில். அதிமுக எதிர்நிலை எடுக்கிறது. அமித்ஷாவை பார்த்து விட்டு வந்த பிறகு இவர்களெல்லாம் சொல்லுவார், அமித்ஷா பார்த்த இடத்துல அவர் மூத்திரம் பெய்து விட்டார், பிறகு அதை கழுவ வேண்டியதாகிவிட்டது என்று சொன்னார்கள். ஒன்றும் பெய்யவில்லை. யார் பெய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது மூத்திரக்கரை இருந்தால் அது இவருடைய மூத்திரமாக தெரியவில்லை. ஆக மொத்தம் இவர் வெளிவந்து விட்டார். என்ன எதிர்த்து வாக்களிக்கிறாரே வக்ஃபுக்கு, என்னுடைய நிலைப்பாட்டில் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறாரே,
நான் சொல்கிறேன், வக்ஃபுக்கு எதிராக வாக்களிக்கின்ற நிலைப்பாட்டில் எடப்பாடி இருப்பாரே ஆனால் இவர் பிஜேபியோடு சேர்ந்தாலும் சரி, ஒரு பன்றுக்குட்டியோடு சேர்ந்தாலும் சரி, அதனால் ஒன்று பிழையில்லை. தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் சரியாக இருந்து கொண்டு வெறும் தேர்தல் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக, வெறும் இட ஏற்பாடாக அது நடக்குமானால் அதனால் ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய பாதகம் வந்து விடாது. எல்லா கட்சியும் அப்படி தான் சொல்லுது. அப்படி இல்லையே. அவர்களெல்லாம் மொத்தமாக சிபிஎம் அந்த கூண்டுக்குள் அடைபட்டு 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சிபிஐ ஆகிவிட்டது. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் எல்லாம் அது வேங்கவேல் கிடக்கட்டும், எனக்கு என்ன, எனக்கு ஸ்டாலின் 4 இடம் தருகிறார், வேங்கவேலில் மட்டுமா நான் வெற்றி பெறப் போகிறேன் இதுதானே சொல்லுகிறார். எல்லாரும் மொத்தமாக அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு கூட்டணியில் இருக்கின்ற போது, 5 ஆண்டுகளுக்கு மாறாமல் இருக்கின்ற போது, பிஜேபியோடு சேர்வதாக இருந்தாலும் வக்ஃபுக்கு எதிராக ஓட்டு போடுவது என்கின்ற புதிய நிலைப்பாட்டை எடப்பாடி எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது பாராட்டத்தக்கது என்று சொல்கிறேன். இப்படித்தான் கூட்டணிகள் இருக்க வேண்டும். தேர்தலின் போது மட்டும்தான் இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தேர்தலுக்கு முன்னாலும் தேர்தலுக்கு பின்னாலும் தங்கள் நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருக்க வேண்டும். அது தேர்தல் வரும் முன்னால், முக்கியமாக தேர்தல் அடுத்த ஆண்டு வரும். அதனால் ஜனவரி பிப்ரவரியில் கூட்டணி அமைகிற சமயத்தில் அந்த பகிர்வு இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அது அந்த நேரத்தில் இருந்தால் போதும். அது தேர்தல் சமயம். அதில் நம்ம வாக்குகள் பிரியாமல் இருப்பதற்கான ஏற்பாடு அது. இப்பொழுது வக்ஃபை எதிர்த்து ஓட்டு போட்டாரே, யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது. தம்பித்துறை வக்ஃபை எதிர்த்து பேசுகிறாரே. இவர்கள் அசம்பிளியில் வக்ஃபுக்காக முஸ்லீம் மக்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்களே. இந்த நிலைப்பாடு எடப்பாடி எடுப்பது என்பது ஒரு யோசனையோடு தானே பேசுகிறார். இந்த செங்கோட்டையன் போல் குச்சியை காட்டினால் குரங்கு ஆடுவது போல் அமித்ஷா கூப்பிட்டு விட்டால் போவது, நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டு விட்டால் போவது என்று ஒத்தையாக நின்று கொண்டு தடுமாறு அவரும் வீணாக போகிறார். இந்த கட்சியில் இருந்தாலும் ஒரு மதிப்பு இருந்திருக்கும். கட்சி தான் இருக்கார். இந்த கட்சி இவர் இருந்தால் என்ன இல்லை, இது கட்சிக்குள் கட்சியாக இருக்கிறார், கட்சிக்குள் தனி மனிதனாக இருக்கிறார். என்றைக்கு அசம்பிளியில் இவர் வெளியேறவில்லையோ அன்றைக்கே செங்கோட்டையன் முடிந்து விட்டது கதை. ஒருவனும் இவர் பின்னால் போக மாட்டான். போயிருந்தால் ஒரு 2 பேர், ஓபிஎஸ்க்கே 2 எம்எல்ஏ இருந்தானே, இவருக்கு அதுவும் இல்லையே. பொதுச் செயலாளராகி வரும். பொதுச் செயலாளராகி என்ன ஒன்றுது, முதலமைச்சர் வேட்பாளரோ எல்லாம் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் பிஜேபியும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டியதான். திமுகவை எனக்கு இதில் ரொம்ப மகிழ்ச்சியும் ரொம்ப சரியான முடிவு என்று பாராட்டவும் ஏன் தோன்றியது என்றால், வக்ஃபை எதிர்த்து அமித்ஷாவை சந்திப்பார், ஆனால் வக்ஃபுக்கு இசைவாக, இஸ்லாமியர்களுக்கு இசைவாக, பிஜேபிக்கு எதிராக வாக்களிப்பார் என்று சொன்னால் இந்த மாறிய நிலைப்பாடு பாராட்டத்தக்கது என்று சொல்கிறேன். நான் இந்த முதுகெலும்பு ஸ்டாலினுக்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது. இது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு முடிவு. பேரத்திற்காக யார் பெரியவங்க காண்கிறதுக்காக அப்படிலாம் இருக்க முடியுமா? ஒரு ஆளுங்கட்சி, ஒரு மத்திய அரசாங்கம் அப்படி பிடித்து நிற்கிறான், 3 முப்படையோடு இருக்கிற ஒரு கட்சியிடம் போய் அப்படிலாம் ஒரு நேரத்துக்கு ஒரு வெளிப்பாடெல்லாம் காட்ட முடியாது. அவர் சரியாக என்னுடைய நிலைப்பாடு இது, நான் உன்னோடு இடங்களை பகிர்ந்து கொள்வேன், அவ்வளோதான். நீ எல்லாம் இங்கே ஆட்சிக்கு வருவதற்கு, நான் முன்பின்னால் வருவதற்கு எனக்கு கட்சியே தேவையில்லை என்று இவர் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு பாராட்டத்தக்கது. எப்படி கட்சியே தேவையில்லை ஏன் சொல்கிறீங்க? அந்த மாதிரி கட்சி தேவையில்லாமல் போய்விடுவேன். இப்பொழுது அந்த கட்சியை பாதுகாப்பாக அவர் நிறுத்தி வைத்திருக்கிறாரே. வக்ஃபுக்கு எதிராக வக்ஃபுக்கு இசைவாக வாக்களித்து அந்த கட்சியை காப்பாற்றி விட்டார் என்று தான் நான் சொல்லுவேன். இந்த தனித்த முடிவு அவருக்கு எடுக்க தெரிகிறது. செங்கோட்டையனுக்கெல்லாம் அந்த ஒரு தனித்த முடிவு இருப்பதாகவே தெரியவில்லையே. டாஸ்மார்க்கு எதிராக கட்சி வெளியே போனால் அந்த ஊழலுக்கு ஆதரவாக நாமே உள்ளே இருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லையே. அவர் வெளியே வந்திருக்க வேண்டும், வேறொரு கதவு வழியாக வெளியே இருக்கலாமே, போகவில்லையே. ஆனால் கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும், பிரிதொழி சேர்க்க வேண்டும், கட்சியை வலுப்படுத்த வேண்டும். இந்த ஆளை சேர்த்து கொண்டு என்ன சேங்காட்டியிருந்தேன். நம்ம கட்சி நிலைப்பாடு எடுக்கின்ற போது இந்த செங்கோட்டையன் தன்னந்தனியாக உட்கார்ந்துருக்கிறார், இந்த ஓபிஎஸ் உள்ளே உட்கார்ந்துருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், டாஸ்மார்க் ஊழலை நீங்கள் எதிர்க்க வேண்டுமா இல்லையா? நீங்கள் ஓபிஎஸும் வெளியே வந்திருக்க வேண்டும், செங்கோட்டையனும் வெளியே வந்து 2 பேரும் வெளியே வராமல் சேர்த்துக்கொள்ளுறால் உன்னை எப்படி சேர்த்துக்கொள்வது? ஒரு பெரிய ஊழலுக்காக வெளியெடுப்பு செய்து கொண்டு வரோம். சட்டசபையை விட்டு நீக்கி வைக்கிறார் இந்த அப்பாவு. ஒரு இவரெல்லாம் சபாநாயகர் ஆக வேண்டியது என்பது தமிழ்நாட்டுடைய தவக்குறைவு வைத்து கொள்ளுங்கள். அதனாலே இவர்கள் வெளியே இருக்கின்ற போது ஒரு பெரிய ஊழலை எதிர்த்து, டாஸ்மார்க்கில் இதுவரையில் நடைபெறாத ஊழலை எதிர்த்து வெளியேறுகின்ற போது ஓபிஎஸும் வெளியே வரவில்லை, செங்கோட்டையனும் வெளியே வரவில்லை. இவர்களெல்லாம் சேர்த்து கொண்டு என்ன செய்வது? ஆனால் ஒரு திட்டம் இருக்குல்ல, எதுக்காக நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருப்பாங்க? ஏன்னா திரு செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை சந்திச்சாரு. ஒத்தையா நிர்மலா சீதாராமன் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டியதான், அமித்ஷாவும் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டியது. இல்லை, ஒரு ஆவதாக தெரியவில்லை. அடுத்த ஆண்டு தான் தேர்தல். ஆனால் இப்போவே அதற்கான செங்கோட்டையன் மிகச்சிறந்த ஆள் கட்சியை பிளப்பதற்கு என்று நிர்மலா சீதாராமனோ அமித்ஷாவோ தேர்ந்தெடுத்திருந்தால், இவர் அல்லாத இன்னொரு ஆளை காட்டுங்கள் சட்டமன்றத்தில்.
இவர் அல்லாத இன்னொரு 10 பேரை காட்டுங்கள் தமிழ்நாட்டில். ஓபிஎஸ்க்கு பின்னால் ஆள் இல்லாதனாலே தானே கட்சியை இணைக்க வேண்டும். என்ன சேர்த்துக்கொள் என்று தான் நியாயமாக ஒரு பெட்டிஷன் போட வேண்டும். கட்சியை இணைக்க வேண்டும் என்று சொல்லி நீயா கட்சி, உன் பின்னால் இத்தனை பேர், என்ன நீ போய் பெட்டிஷனை போட்டு சேர்ந்துக்கொள், பிறகு அங்கே வைத்துக் கொள்வார்கள், ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்து கொள் என்று வைத்துக் கொள்வார்கள். இல்லை, அவர் வர்றேன்னா கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே. சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள். இவர் இணைக்க வேண்டும் என்றதுக்கு சொல்ல வேண்டும். என்னை சேர்த்துக்கொள்ளுங்க என்று சொன்னால் சேர்த்துக்கொள்வார்கள். இல்லை, அது கூட வேண்டாம். உங்களுடைய இடத்தை நீ முடிவு செய்து கொண்டு விட்டா என்று புரிந்து கொள்வார். எடப்பாடி அவங்களாம் வரவே கூடாதுன்னு நினைக்கிறாரு. இல்லை, அவர் இணைக்கிறேன் என்று சொல்வது சமபலத்தில் இணைப்பதாக பொருள். ஆகவே நான் வருகிறேன், என்னை சேர்த்துக்கொள்ளுங்கள், கண்டிப்பாக எடப்பாடி சேர்த்துக்கொள்வார். அப்புறம் என்ன சொல்வார்ன்னா, பெரிய குளத்தை பார்த்துக் கொள்ளுங்கள், அங்கே போயிருங்கள் என்று சொல்வார். ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு. ஆனால் இப்போவே கூட்டணி பற்றி பேச்சு நடத்துறதும் அதிமுகவை சேர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை பாஜக எடுப்பதற்கும் என்ன காரணம்? அதிமுகவை சேர்த்து வைப்பதற்கான முயற்சி இல்லை. இவர்கள் தானாகவே அந்த குதிரை ஏறுவதற்கான முயற்சி. இவனுக்கு நொண்டி, பிஜேபி ஒரு நொண்டி, அவனுக்கு குதிரை ஏற வேண்டும். நொண்டி என்பதை காட்டிக்கொள்ளாமல் குதிரை ஏற வேண்டும். ஆகவே இந்த எடப்பாடி என்கின்ற குதிரையின் மீது இந்த பிஜேபி நொண்டி ஏறினால்தான் அவன் போகும் இடத்தை அடைய முடியும். அதற்கு இவன் செய்கின்ற வேலை இவ்வளவும். ஆகவே நான் சொல்லுகிறேன், நீ தனித்தே நின்று நாசமாகி விடுவாய். உன்னோடு இந்த 3 பேரை வேறு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நீ பஞ்சாயத்து பேசினால் உன்னுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய பலத்தை வைத்து என்னென்ன செய்து விடுவாய் நீ. ஆகவே அது எடுபடவில்லை என்பதை காட்டுகிறது என்றால் எடப்பாடியினுடைய மதிப்பு கூடிவிடும். எடப்பாடி இவ்வளவு வலிமையாக பிஜேபியில் இருக்க தெரிந்தவனே கிடையாதே. எல்லாரும் பிஜேபியினுடைய கோவணத்தை கசக்கி போட்டு கொண்டிருக்கிறார்களே. இந்த ஓபிஎஸ், இந்த தினகரன், இந்த செங்கோட்டையன் வரையிலும் ஒருவரும் சுயமரியாதையோடு ஒருவரும் இல்லையே. இந்த எடப்பாடி தைரியமாக வக்ஃபுக்கு இசைவாக ஓட்டு போடு என்று சொல்லுகிறார், முஸ்லீம்களுக்கு இசைவாக ஓட்டு போடு என்று சொல்லுகிறார். அதே மாதிரி இங்கே வா, அந்த வேலையெல்லாம் வைத்துக்கொள்ளாத, நாங்கள் தான் நாடாளுவோம், கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது. பிஜேபியில் அமித்ஷா என்ன அறிவித்தார் என்றால் கூட்டணி ஆட்சி ஏற்படும் என்று அறிவித்தார். கூட்டணி ஆட்சி என்றால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆளப் போகிறோம் என்று. ஆட்சியில் பங்கு அதை இவர் சொல்லிவிட்டார். பங்கு எவனோடும் கிடையாது, நாங்கள் மட்டும்தான். விஜயாக இருந்தாலும் கிடையாது, பிஜேபியாக இருந்தாலும் கிடையாது. விஜய்க்கு அறிவு இருந்தால், ஒரு புத்திசாலித்தனமாக அவருக்கு யோசனை சொல்லப்பட்டால், அவர் இந்த முறை ஒழுங்காக எடப்பாடியோடு சேர வேண்டும். சேர்ந்தால் அவரும் பிழைப்பார், எடப்பாடிக்கும் நல்லது. எடப்பாடியும் தனியாக நின்று தவிக்கிறார். ஆகவே எடப்பாடிக்கும் நல்லது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து விட்டால் வேறு வகையான ஆட்கள் சேருவார்கள். பிஜேபி தனி சென்று விடும். பிஜேபி, ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன் எல்லாம் ஒன்றாக நிற்பார்கள். அவர்கள் இருக்கட்டும். ஆனால் அதிமுகவோட சேர்றது விஜய்க்குடைய தனித்துவத்துக்கு இழப்பு தானே. என்ன தனித்துவம் உனக்கு தனியாக ஏற்பட்டு விட்டது? இன்னும் ஏற்படவில்லையே. 8%, 10% வாங்கி இதற்கு முன்னால் வந்த நடிகர்களெல்லாம் அப்படித்தான் வாங்கியிருக்கிறார்கள். எம்ஜிஆர் நீங்களாக மிச்சம் எல்லாரும். நான் சொல்கிறேன், நீ தனித்து நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், நினைவு வந்தது. எப்படி சிவாஜி கணேசன் அதாவது நான் சிறுபையனாக இருக்கிற போது காங்கிரஸில் இருந்து எம்ஜிஆருக்கு எவ்வளோ பெரிய ரசிகர் மன்றம் இருந்ததோ அவ்வளோ பெரிய ரசிகர் மன்றம் சிவாஜிக்கும் இருந்தது. சிவாஜிக்கு ரசிகர் மன்றத்துக்கு தலைமை தாங்கியவர் சின்ன அண்ணாமலை போல் யோசனையான ஆள், புஷியை போல் உள்ளவர் இல்லையவர். புஷி தலைமை தாங்குகிற கட்சி வேறு, சின்ன அண்ணாமலை தலைமை தாங்குகிற கட்சி வேறு. அவ்வளோ பெரிய ஆளை தன்னுடைய கட்சியினுடைய தலைவராக, ரசிகர்களின் தலைவராக சிவாஜி வைத்திருந்தார். சரியா? அந்த கட்சியில் எம்எல்ஏக்கள் ஆனவர்கள் EVKS இளங்கோவன், சிவாஜியினுடைய ரசிகராக இருந்து எம்எல்ஏ ஆனவர்கள் சிவசங்கை ராஜசேகரன், நம்ம EVKS இளங்கோவன், இவர்களாம் ரசிகர்களாக இருந்து டிக்கெட் வாங்கி காங்கிரஸில் வெற்றி பெற்றவர்கள். சிவாஜி கணேசனுடைய பரிந்துரையின் பேர் 6 பேர் வந்தார்கள். இந்த 6 பேரும் அதிமுக உடைந்த போது சிவாஜியோடு வெளியே வந்து விட்டார்கள். சரி, வந்தாயல்லவா, சிவாஜியோடு இருக்க வேண்டியதானே, நீங்களும் தனியாக கட்சி நடத்த வேண்டியதானே. சிவாஜி என்ன செய்தார்? VN ஜானகியோடு போய் கூட்டு சேர்ந்தார் 89. ஆமாம், சேர்ந்தவுடன் அந்த கழுத்தில் சுருக்கு மாட்டி விட்டது. அப்புறம் என்னுடைய பணம் போய்விட்டது. நான் ஒரு தடவை அவர் பார்த்தேன், என்னோட ரொம்ப விருப்பமாக, ரொம்ப பிரியமாக பேசுவார், ரொம்ப தகுதியான மனிதர் அவர். அதெல்லாம் நான் குறைவாக சொல்லவில்லை. சிவாஜி சுருக்கு மாட்டி கொண்டு விட்டது. எலி பொறிக்குள் எலி போய்விட்டது. எலி பொறியினுடைய மூடி கொண்டு விட்டது. அப்புறம் அவ்வளோதான், அவருடைய சொத்தெல்லாம் போச்சு. என்கிட்ட சொன்னால், டேய் எவ்வளவு பணம் போச்சுடா, என் பணமெல்லாம் போச்சுடா, நான் எவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்ச பணமெல்லாம் போச்சுடா. ரொம்ப உரிமையாக பேசுவார். நான் பல சமயம் அவரோட பேசி கொண்டிருக்கேன். ஏண்டா சாப்பிட்றாருன்னார் என்கிட்ட ஒரு தரம். என்ன, எங்கே ராங்கியத்தில் ஒரு திருமணத்துக்கு போயிருக்கோம், அங்கே இவர் வந்திருக்கார் விருந்தாளி. சாப்பிட்றாருன்னார். இல்லைண்ணே,
என்ன போடா வாடான்னு ரொம்ப பிரியமாக பேசுவார். இல்லைண்ணே எனக்கு பழக்கம் இல்லைண்ணே. நான் மட்டும் எங்கள் அம்மா வகுத்துலேருந்து பிறக்கிற போதே பாட்டில் உள்ளது பிறந்தேன்னா நீ மட்டும் தான் தனியாக பிறந்திய, எல்லாம் வந்து தான் பழகிக்கிட்டு இருக்கேன் சாப்பிடு அப்படின்னாரு. அவரை நான் சாப்பிடல, அது வேறு அப்படி சொல்லுவார். ரொம்ப உரிமை வேண்டாம், நான் மட்டும் எங்கள் அம்மா வகுத்துக்குள்ளேருந்து பாட்டிலோட பிறந்தேன்னா நீ மட்டும்தான் தனியாக பிறந்தியா அப்படின்வார். ரொம்ப ஆனால் அவ்வளவு சிறந்த மனிதன், உலகத்தின் மிகச்சிறந்த நடிகன். எடுத்தார் பாருங்க ஒரு முடிவு, விஎன் ஜானகியோடு சேருவதென்று. விஎன் ஜானகி குறைவானவர் இல்லை, எம்ஜிஆருடைய மனைவி என்கின்ற முறையில் மதிக்கத்தக்கவர் என்பது வேறு. அரசியலில் விஎன் ஜானகி வைத்த அணியில் சேர்ந்தபோது கழுத்தில் சுருக்கு மாட்டிவிட்டது. அந்த மாதிரி நிலைமை விஜய்க்கு வருமா வராது? அதே மாதிரி நிலை வரப்போகிறது. எந்த தவறான, அதுக்காக தான் இந்த ஓமையை சொன்னேன், எந்த தவறான முடிவை எடுத்து விஎன் ஜானகியோடு சேர்ந்து சிவாஜி கணேசனும் தற்கொலை செய்து கொண்டாரோ, அவரே தேர்தலில் வெற்றி பெற முடியாத நிலைமை ஏற்பட்டதோ, அற்பமாக தோற்றுவிட்டோம் என்று மனம் புழுங்கினாரோ, அதே நிலை தான் விஜய்க்கு இந்த தேர்தலில் ஏற்படும். ஆனால் விஜய்க்கு அதிமுக கூட்டணி அமைச்சாருன்னா இன்னொரு திராவிட கட்சியோட சேர்ந்துட்டார் அப்படின்னு அவருக்காக அதென்ன எனக்கு திராவிட கட்சியோடு காங்கிரஸ் சேருது, திராவிட கட்சியோடு பிஜேபி சேருது, திராவிட கட்சியோடு விஜய் சேரக்கூடாது. விஜய் எல்லாரையும் ஊழல் கட்சிகள் அப்படின்னு சொல்றாருல, அதிமுக அதில் வந்துடுமா? இருக்கிறதுக்குள் தான் பார்க்க வேண்டுமே தவிர எவனை முதலில் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் கேள்வியை தவிர, எல்லாரையும் பைய நீ முதலில் உள்ள நுழை, ஒவ்வொருத்தனையும் அப்புறப்படுத்தலாம். நீங்கள் சொன்னீங்க அதிமுக ஆட்சியில் பங்கு கொடுக்காது பிஜேபிக்கு, அதுதான் எடப்பாடியோட உறுதியான நிலை அப்படின்னு. அதிமுக வென்றாலும் இன்னொரு தேர்தலில் வரலாம். இப்போ என்ன, இப்போ உனக்கு அவசரம்? அதிமுக ஜெயிச்சாலும் 117 அந்த தனிப்பெரும்பான்மை பெற முடியுமா? பெறுவார்கள். அவர்களுக்கு சில ஆட்கள் கூட்டணிக்கு வருவார்கள். விஜய் நியாயமாக அவருடைய இடத்தை பெற்றுக்கொண்டு விஜயகாந்தை போல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வரட்டும். திமுகவை படுமோசமாக தோற்கடித்தால் இவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்துவிடலாம். விஜயகாந்த் வந்தார், அது மாதிரி வரலாம். ஆனால் தனித்து நிற்கிறேன் என்று சொல்லி நீ தற்கொலை செய்து கொண்டு முடித்து விடுவாயானால் பிறகு மாற்று ஏற்பாடும் கிடையாது, மாற்று வாய்ப்பும் கிடையாது. ஏன் அவருக்கு இன்னும் அரசியல் வாழ்க்கை இருக்குல்ல? இருந்து இமேஜ் போச்சுன்னா போச்சுதான். அதுக்கப்புறம் கவனிக்கப்படாத நிலையை அடைத்து விடுகிறேன். ஒரு தேர்தலுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெஸ்ட் பெங்கால் ஏதாவது மதிப்பு இருக்கிறதா? தமிழ்நாட்டில் அதே நிலை வந்துவிடும். அதே நிலை விஜய்க்கு ஏற்படும். படுமோசமாக தோற்றுவிட்டால் அதே நிலை ஏற்படும். ஆகவே வெற்றிகரமாக ஓடுகின்ற குதிரையோடு சேர்ந்து ஓடி நாம் ஒரு இடத்தை பெற்று நாம் ஒரு எதிர்க்கட்சியாகி பிறகு வருவது தான் சிறப்பானது. இப்பொழுது உனக்கு இருக்கு வாக்கு வங்கி எம்ஜிஆரை போல 51% வாக்கு வங்கி இருந்தது எம்ஜிஆருக்கு. திண்டுக்கல் தேர்தலில் எம்ஜிஆர் பெற்ற வாக்கு 51 விழுக்காடு, மற்ற 3 கட்சிகளும் சேர்ந்து பெற்ற வாக்கு 49 விழுக்காடு. 3 பேரும் சேர்ந்து அவர் ஒருவராக. அந்த நிலை உனக்கு இருக்குமானால் ஒரு தேர்தலில் நீ சோதித்து பார்த்து, எத்தனையோ இடைத்தேர்தல் நடந்தது, சோதித்து பார்த்துருக்கலாம். பயந்தாய், காலை கையை விடுவதற்கே பயந்தாய். நாம் எப்பொழுதும் வென்று விடுவோம், ஆட்சியில் அமர்ந்து விடுவோம் என்ற இமேஜை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தாய். அதனாலே உனக்கும் உன்னுடைய பலம் தெரியவில்லை. கடைசியில் வீணாக போய் அழிந்து போய்விடும். ஆனால் சீமானும் ஒருவேளை சந்தித்திருக்கலாம். சீமான் மறுத்துட்டாரு, நிர்மலா சீதாராமனை சந்திக்கலை அப்படின்னு, அந்த ஹோட்டலுக்கு தான் போனேன் சந்திக்கலை அப்படின்ட்டாரு. பிஜேபி ஏதோ ஒரு வகையில் இன்னொரு தேர்தல் நடந்தால் சீமானுடைய இடம் முடிவாயிடும். இன்னொரு தேர்தல் நடக்க வேண்டும். ஏன்னா அதற்கு பிறகு ஒரு இடைத்தேர்தலை தான் சந்தித்தார். அதில் வேறு யாரும் போட்டியே இல்லை, அதனாலே கொஞ்சம் வாக்குகளை பெற்றார். இன்னொரு தேர்தல் நடந்தால் சீமானுடைய இடம் முடிவாகிடும். இத்தனை பேர்களுக்கு இடையே முடிவாகிடும். 8லேருந்து 12, 15 போக மாட்டார். அதெல்லாம் கிழிக்க முடியாது. 8லேருந்து 4க்கு வந்துடுவார். ஏன் அவர் வளர்ந்துட்டே இருக்காரு? இங்கே வளர்றாரு. என்ன சில பேருக்கு வளர்ச்சி அப்புறம் ஒரு கட்டத்தில் டுவார்ஃப் ட்ரீ மாதிரி நின்று போயிடும். ஏன்னா அது தொட்டியில் வளர்கிற செடி, அதனாலே அதற்கு மேல் அது பெரிய ஆலமரமாக வளர முடியாது. தனித்துவத்தோட போறாருல்ல அவர். அவர் தனியாக போறாரு, தனித்துவத்தோட போறாரு. ஒரு பர்சன்ட் என்ன கொள்கை இருக்கு, என்ன கொள்கை? அந்த ஆளுடைய வாழ்க்கையே அருவருப்பான வாழ்க்கை. ஆனால் பிஜேபி எல்லார்ட்டையும் பேசுதோ, எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு தமிழ் தேசியத்தை வேணால் சேர்த்துக்கட்டும் பிஜேபி. இவர் சொல்லியிருக்காரு அண்ணாமலை, தேசியத்திற்குள் தமிழ் இருக்கிறது, தமிழுக்குள் தேசியம் இருக்கிறது. தேசியத்திற்குள் தமிழ் இருக்கிறது ஏனென்றால் தமிழ்நாடு இருக்குது. தமிழுக்குள் தேசியம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எடப்பாடியுடைய நிர்பந்தத்தின் பேர் தான் அண்ணாமலை நீக்கப்படலாம் அப்படிங்கிற செய்தி வருதுல்ல. நீக்கப்படுவார். அதுவே எடப்பாடியினுடைய வலிமையை தானே காட்டுகிறது. ஒரு பேரம் தானே. நீங்கள் அண்ணாமலை நீக்க பேரம் வெற்றிகரமாக நடத்த முடியாது. ஓபிஎஸ்ஸால், தினகரனால், செங்கோட்டையனால் நடத்த முடியாத பேரத்தை இபிஎஸ் வெற்றிகரமாக நடத்துகிறார் என்றால் வலிமையாக இருக்கிறார் என்பதுதானே பொருள்.
ஆனால் அதுக்கு இவர் பதிலுக்கு கொடுக்கணும்ல. யாரு? எடப்பாடி. ஒருவேளை அண்ணாமலை மாற்றப்படுவார் என்றால் அதற்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு சேருவதே பதிலுக்கு கொடுப்பது. என்ன ஒன்று இல்லை, அது அந்த பேரம் வச்சிருக்க மாட்டாங்களே. பிஜேபி ஒன்று ஆட்சியில் பங்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பிஜேபி எடுத்த அண்ணா இபிஎஸ் நம்ம ஒரு பழனிசாமி எடுத்த முடிவிலேயே ரொம்ப சிறந்த முடிவு. வக்ஃபுக்கு மோடியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக வாக்களித்து கொண்டு மோடியோடு கூட்டணி பேசுவது, இப்படி செய்தால் ஒரு கொள்கையும் வீணாக போவார். இதை சிபிஐ செய்யவில்லை, சிபிஎம் செய்யவில்லை, மற்றவன் செய்யவில்லை. எல்லா அட்டூழியங்களுக்கும் ஒத்து போய் வாக்களித்து கொண்டு பின்னால் துதிவாடி கொண்டு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு மட்டும் நடத்த வேண்டியதான், வேறு எதுவும் செய்ய முடியாது. அண்ணாமலையுடைய இருப்பு தமிழ்நாட்டு பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துச்சுல்ல. அவருக்கே நான் நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ் வேர் இல்லாமல் வளர்ந்த ஒரே ஒரு தலைவர் அண்ணாமலை தான். ஆர்எஸ்எஸ் வேர் இல்லாமல் வளர்ந்தவர். ராஜா, ஹெச் ராஜா ஆர்எஸ்எஸ் வேர், இளங்கணேசன் ஆர்எஸ்எஸ் வேர், சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ் வேர், எல்லாரும் பொன் ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ் வேர். இந்த வேரே இல்லாமல் வளர்ந்த ஒரு ஆள் திடீரென்று ஒரு பெரிய நிலையை பெற முடிகிறது என்றால் திமுகவை கடுமையாக வசைபாடி அவளுடைய மோசமான போக்குகளை எடுத்துரைத்து ஒரு புதிய அரசியலை ஒரு பழைய கட்சிக்குள், ஒரு மோசமான போக்குள்ள கட்சிக்குள் அண்ணாமலை ஒரு புதிய அரசியலை திணித்தார். அதனாலே நான் சொல்லுகிறேன், அவருக்கு ஆர்எஸ்எஸ் கொள்கையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நம்ம அண்ணாமலைக்கு சவர்க்காரையும் தெரியாது, சவுக்காரத்தை தான் தெரியும். சவுக்காரம் மீன்ஸ் சோப். என்ன, எங்கள் பக்கம் சவுக்காரம்னு சொல்லுவோம். மேலுக்கு போட்டுக்கிற சவுக்காரம், துணி துவைக்கிற சவுக்காரம் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி சவர்க்காரே அவருக்கு தெரியாது, சவுக்காரத்தை தான் தெரியும். ஆனால் அவர் பிஜேபியில் வெற்றிகரமான தலைவராக இருந்திருக்கிறார் என்பது பாராட்டத்தக்கது. பிஜேபி இழக்குமா அவரை? யாரை? அண்ணாமலை இழக்கும். வெற்றிக்காக யாரை வேண்டுமானாலும் கொடுப்பார்கள். ஒரு காலத்தில் பிள்ளையெல்லாம் பறி கொடுத்தவனெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு திட்டம் இருக்குல்ல, ஒருவேளை அண்ணாமலை கைவிடுகிறது பிஜேபி என்றால் ஒரு நீண்டகால திட்டம் இருக்கும் அல்லவா? அது என்ன திட்டமாக இருக்கும்? அது என்ன திட்டம்? அண்ணாமலை என்ன, யார் என்ன? பிஜேபி தான். நான் சொல்லுவேன், நீங்களே சொல்கிறீங்க அண்ணாமலை பிஜேபி இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறார். இல்லை, நான் சொல்வது வளர்த்திருக்கிறார் என்று சொல்வது அந்த அடிப்படையில் அல்ல. நான் சொல்வது பிஜேபி ஆர்எஸ்எஸ் வேறு இல்லாமல் பிஜேபியை வளர்த்தது என்பது ஆன்டி டெமோக்ராட்டிக் ஆட்டிடியூடு, ஆன்டி டிஎம்கே ஆட்டிடியூடு. சரியா? அதுவே ஒரு புதியது என்று சொல்கிறேன். பிஜேபிக்கு தொடர்பில்லாமல் பிஜேபி வளர்கிறது. திமுக வென்றால் பெரும்பான்மை பெருமா, தனி பெரும்பான்மை, அதை நோக்கி தானே போவாங்க. இந்த தடவை புதைகுழிக்கு திமுக போகும். போகாவிட்டால் இந்த தமிழ்நாடு 50 ஆண்டுகளுக்கு விடியாது. கூட்டணி பலமாக இருக்குல்ல, ஜெயிச்சிருவாங்கல்ல. அதில் வெறும் கூட்டணியோடு சேர்ந்து அவன் இவனோட ஏண்டா கூட்டி சேர்ந்தான், இவன் தொலைஞ்சவோடு நாமும் சேர்ந்து தொலைந்து போவோமே என்று எண்ணுகிற நிலைப்பாடு வரலாம். சொல்ல முடியாது. ஏனென்றால் யார் மீது ஏற்படுகின்ற வெறுப்பு அவர்களை தோற்கடிக்கும் என்பதை மக்கள் அப்படி கொந்தளித்து போயிருக்கிறான். ஒவ்வொன்றிலும் கொந்தளித்து போயிருக்கிறான். இவர் சும்மா பேசி கொண்டிருக்கிறார், மோடி எதிர்ப்பாளி நான் தான் என்பது முஸ்லீம் ஓட்டுகளை பெறுவதற்கு மட்டுமே பயன்படும். அவர்கள் கண்மூடித்தனமாக இவருக்கு வாக்களிக்கிறார்கள். அவர்களுடைய தனித்தன்மை, அவர்களுடைய சுயமரியாதை எதிலும் நிலைபெறவில்லை. அவர்களுக்கு எதிரான எல்லா சட்டங்களும் நிறைவேறி கொண்டே இருக்கின்றன. என்ன, இவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுவார்கள், முஸ்லீம்களுக்காக சுப்ரீம் கோர்ட் நான் எதிர்த்து வாதாடுகிறேன் என்று சொல்வார்கள். ஆகா, உன்னை தூக்கி பிடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 10 ஆண்டுகளாக எந்த சட்டத்தை இவர்களால் மாற்ற முடிந்தது? வருகின்ற துயரமெல்லாம் முத்தலாக் சட்டத்திற்குள் 3 ஆண்டு சிறை என்றால் நம்முடைய முசல்மான்கள் சிறைக்கு போகிறார்களே தவிர இதில் இவருக்கு அவர்கள் வாக்களித்த ஸ்டாலினுக்கு என்ன வந்தது? அதெல்லாம் எல்லா சட்டமும் வரிசையாக வந்துவிட்டு, குடியுரிமை சட்டம், முத்தலாக் சட்டம், 3 ஆண்டு சிறை தண்டனை சட்டம் வரிசையாக வந்து காஷ்மீரை 3ஆக உடைத்தார்கள். என்ன செய்து விட்டார்? அப்படி கூக்குரலிட்டாரா? காஷ்மீர் தனி மாநிலம், தனி பாராளுமன்றம், அதை எப்படி நீங்கள் உடைக்கலாம் கேட்டாரா? தேர்தல் வரப்போகிறது என்றவுடன் வக்ஃபுக்கு ஆதரவாக முழக்கமிடுகிறார். மோடி அரசாங்கமே வக்ஃபை திரும்ப பெறும். நான் சொல்கிறேன், வக்ஃபில் உள்ள கேடுகள் அகற்றப்பட வேண்டும். இந்துக்களை கொண்டு போய் வக்ஃபு நிறுவனத்திற்குள் நுழைக்கக்கூடாது. நீ திருவண்ணாமலையில் அப்துல் வகாப்பை நுழைப்பாயா? அப்புறம் எதுக்கு கொண்டு வந்து இவர்களிடம் தெரியும்? இதெல்லாம் தேவையில்லாது. வேறு நீ இருக்கிறத பிடிச்சி சொரிந்து கொண்டு புண்ணாகி விட்டது என்று சொல்லக்கூடாது. இது தேவையில்லாத சட்டம். அது மாதிரி இன்னொரு படுமோசமான ஒன்று அவர்கள் செய்தார்கள். அங்கே சீர்கேடுகள் இருக்கின்றன, அதில் ஒன்றும் ஐயமே இல்லை. நபிகள் ஏற்படுத்திய அமைப்பு சரியாக கொண்டு செலுத்தப்பட்டிருக்குமே ஆனால்
முஸ்லீம்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் தன்னந்தனியாக சிறப்பாக வாழலாம். நான் விடாமல் ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சீனன் ஆண்டாலும் சரி, சிங்களவன் ஆண்டாலும் சரி, மோடி ஆண்டாலும் சரி, நீங்கள் செல்ஃப் ரிலையன் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட் கம்யூனிட்டி. தனித்து வாழ முடியும், தனித்து செயல்பட முடியும், தனித்து இருக்க முடியும், தீவு போல் வாழ முடியும். உங்களுக்கு ஆள்பவன் யார் என்பதை பற்றிய கவலையே தேவையில்லை. இவ்வளவு சிறப்பாக ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்த நபிகள் நாயகத்தை தவிர வேறு யாரால் முடியாது. அது உங்களுக்கு புரியவில்லை. நீங்கள் இந்த 4-3 எம்எல்ஏ, விடுதலை சிறுத்தையில் இருக்கிற எம்எல்ஏ, முஸ்லீம் லீகில் இருக்கிற எம்எல்ஏ, இவர்களெல்லாம் நம்மை காப்பாற்ற போகிற இவன் பூரா அடமானம் போயிடுவாங்க. இவன் எம்எல்ஏ ஆகணுமே, எப்படி ஆவேன்? இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி ஆகும்? 3% வாக்கை வைத்துக்கொண்டு எப்படி இவர்கள் வருவார்கள்? இப்படி மாற்றி மாற்றி கூட்டணி சேர்வதன் மூலம் தானே இவர்கள் வர முடிகிறது. அதற்கு முன்பு இடமே இல்லை, இருக்கிற இடமே தெரியாமல் தானே இருந்தார்கள். ஆகவே நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். இந்த எம்எல்ஏக்களை விடுங்கள், இந்த விடுதலை சிறுத்தைகள் விடுங்கள், மற்றவர்களெல்லாம் விடுங்கள். நீங்களாக தனித்து உங்களுக்கு போராட முடியும். நீங்களாக தனித்து போராடுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் சிறிய கூட்டம் இல்லை. தமிழ்நாட்டில் 80 லட்சம் பேரும், இந்தியாவில் 330 கோடி பேரும் இருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் வகுத்து கொடுத்த தேசப்படம் உங்கள் கையில் இருக்கிறது. பாதை மேப், ரோடு மேப். நீங்கள் பாட்டுக்கு செல்லுங்கள், யாரையும் நம்பாதீர்கள். நான் உட்பட அரசியல்வாதி தான். நான் உட்பட, எடப்பாடி உட்பட நாட்டில் இருக்கிற எந்த அரசியல்வாதிகளும் போகாதீர்கள். போனால் உங்களை கவிழ்த்து விடுவார்கள். அவர்களுக்கு ஓட்டு வங்கியாக உங்களை பயன்படுத்தி கொண்டு பிறகு உங்களை நாசமாக்கி விடுவார்கள். ஸ்டாலின் அப்படித்தான் 10 ஆண்டுகளாக உங்களுடைய வாக்குப்பெட்டியின் மீது தான் இருக்கிறார். இல்லாவிட்டால் அவரெல்லாம் எங்கேயாவது தெரிந்து இப்போ கிட்டி அடித்து கொண்டிருக்க வேண்டியதுதான். ஆகவே சொல்லுகிறேன், உங்களுடைய உரிமையை அவர் பெற்றுத்தர மாட்டார். வெறும் முழக்கங்கள் உங்களுக்கு உரிமையை மீட்டு தராது. நீங்கள் தனித்து போராடுங்கள். எந்த அரசியல்வாதியும் சேர்க்க வேண்டாம். நான் உங்களுக்காக வந்து பேசினாலும் கூட என்னையும் கூட நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்கள் தனித்து போராடுங்கள் என்று தான் நான் சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிப்பிட்ட திருப்பழக்கிருப்பேன். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.